இயேசு உங்களை நேசிக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காணொளி வழியாய் உங்களை காண்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகல ஜனங்களிடத்திலும் அன்பு கூறுகிறவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் பாவத்தை வெறுக்கிறவர்களாய் இருப்பார்கள், தீமைகளை வெறுக்கிறவர்களாய் இருப்பார்கள், நன்மையானவைகளை விரும்புகிறவர்களாய் இருப்பார்கள். ஏனென்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, அவன் தேவனிடத்தில் அளவில்லாமல் அன்பு கூர்ந்ததினாலே அநேக தீமைகள் அவனை நெருங்கி வந்தபோது, அவன் மீது இல்லாத பழி சுமத்துதல்கள் வந்தபோது, அந்த போத்திபாருடைய வீட்டிலே பாவத்திற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை வந்தபோது, அவன் அந்த இடத்தை விட்டு விலகி தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தீமைகள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், அது எல்லாவற்றுக்கும் பின்னால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறபடினாலே அது எல்லா தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். யோசேப்புக்கு வந்து அநேக தீமைகளிலிருந்து கர்த்தர் யோசேப்பை பாதுகாத்து எகிப்து தேசத்திலே அதிபதியாய் கர்த்தர் மாற்றி, அந்த தேசத்திற்கு மாத்திரமல்ல தன்னுடைய சொந்த குடும்பத்தாருக்கும் தன் சொந்த சகோதரர்களுக்கும் பின்னாட்களிலே ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி நன்மையாய் மாற்றி யோசேப்பை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா தீமைகளை நன்மையாய் மாற்றுவார். ஏனென்றால் நம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று நாம் அறிந்து தேவனிடத்தில் அளவில்லாமல் அன்பு கூறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா தீமைகளை நன்மையாய் மாற்றி நீர் ஆசீர்வதிக்கும்படி உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.